30,000 சம்பளம், பணத்தை சேமிக்க முடியுமா? கடன் இல்லாம என்னால வாழ முடியுமா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாருக்குமே உண்டு இந்த சம்பளத்துல இருக்கவங்களுக்கு. சரி, 30,000 சம்பளம் தான் எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. தமிழ்நாட்டுல இருக்க முக்காவாசி பேருக்கு இதுதான் சம்பளமா இருக்கும். அதாவது ஒரு 22, 23 வயசுல ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் இருந்தாலும் சரி, அண்ட் நிறைய இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 30, 40,000 சம்பளக்குள்ளதான் நிறைய பேருக்கான மாச சம்பளமா இருக்கு. ஐடில வேலை செய்யறவங்களுக்கே பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல தான் நிறைய ஐடி கம்பெனிஸ்ல சம்பளம் தராங்க. ஒரு சில கேட்டகரிஸ் மட்டும்தான் மந்த்லி 1 லேக் பிளஸ் 2 லேக் பிளஸ், அதுவும் சீனியர் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி 35 to 40 ஏஜ்க்கு மேல இருக்கவங்களுக்கு தான் இந்த சம்பளம் கிடைக்குது. சரி, இந்த இந்த சம்பளத்துல என்னால வாழ முடியுமா, நான் மட்டும்தான் இப்படி அப்படின்ற மைண்ட் செட்டை தாண்டி நம்ம எப்படி பணத்தை சேமிக்கலாம், அந்த ப்ராப்ளம்லாம் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த 30,000 சம்பளத்துக்குள்ள எல்லாருக்கும் இருக்கிற சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா, முதல்ல என் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது சொன்னது, அதாவது கிளைண்டா இருக்காங்க இப்போ, அவங்க கிட்ட பேசினதுன்னா, நிறைய சேமிக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோஸ்லாம் பாக்குறேன் சார், பட் ஆனா என்னால எதுவுமே பணத்தை எடுத்து வைக்க முடியல, எல்லாமே செலவாயிடுது அப்படின்னு தான் அவரு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட சொன்ன முதல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, உங்களுக்கு மாசம் மினிமம் 500 ருபீஸ் 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அதாவது இன்கம் வர்றது உங்க கம்பெனில இருந்து கொடுக்கறதா இருக்கட்டும், நீங்க சம்பாதிக்கிற பணம்லாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல வரும். மந்த்லி இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு போர்ஷன் எடுத்து வைங்க. மந்த்லி மினிமம் 500 ருபீஸ்ல இருந்து ஆரம்பிங்க. அடுத்த 3 to 4 மந்த்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு 5 to 10% வரைக்கும் உங்க மந்த்லி இன்கம்ல 30,000 ரூபாய்னா அதுல இருந்து ஒரு 1,500 ரூபாயில இருந்து 3,000 ரூபாய் வரைக்கும் எடுத்து வைக்க முடியுதான்னு பாருங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அதுக்கேத்த மாதிரி உங்க செலவுகள் என்ன, இது எடுத்த உடனே பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. என்னோட வீடு ரெண்ட்டுக்கு நான் கொடுக்க வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது வந்தா கொடுக்க வேண்டியிருக்கு, பைக் செலவு, மொபைல் செலவு, இந்த மாதிரி பிராட்பேண்ட் எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னா நீங்க முதல்ல என்னென்ன செலவாகுது அப்படின்றத முதல்ல எழுத ஆரம்பிக்கணும். ஒரு நோட் எடுத்து, ஏன்னா இது ஒரு எக்ஸல்ல போடலாம், பட் நோட்ல எழுதுறது என்னோட ப்ரிஃபரன்ஸ். பிகாஸ் அப்பதான் நம்ம எங்க செலவு பண்றது நமக்கு ஞாபகம் இருக்கும், அது எழுதும் போதுதான். ஸோ உங்க மந்த்லி இன்கம் என்ன, மந்த்லி 30,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் என்ன, வீடு ரெண்ட் எவ்வளோ, பசங்க ஸ்கூலுக்கு போறாங்கன்னா அவங்க ஃபீஸ் எவ்வளோ, அப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்ல என்ன நடந்துச்சு, அது ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஆகுது, அப்புறமா சர்ப்ளஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத முதல்ல எழுதுங்க. சப்போஸ் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுவுமே மென்ஷன் பண்ணி அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க, அதையும் எழுத ஆரம்பிங்க. ஸோ மினிமம் 500 ருபீஸ் எல்லாராலையும் சாத்தியமான ஒன்று. அதை நீங்க மாச கணக்குல யோசிக்கும் போது பெருசா இருந்தாலும் ஒரு நாளைக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபாய் இல்ல இருந்து 20 ரூபாய் கணக்கு. ஸோ நீங்க டெய்லி ஜிபே மூலமா உங்க அக்கௌண்ட்ல இருந்து மற்ற அக்கௌண்ட்டுக்கு மாசம் டெய்லி கணக்குல சேவ் பண்ண ஆரம்பிச்சாலும் உங்களால பண்ண முடியும். சில பேர் டெய்லி வேஜஸ், அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்க, கார், ஊபர், கால் டாக்ஸி ஓட்டுறவங்க, நிறைய பேர் ஸ்விக்கி, ஜொமேட்டோல பைக் ஓட்டிட்டு நிறைய பேர் ஃபேமிலியாவே இப்பெல்லாம் சர்வ் பண்ணிட்டு அது இல்லாமல் வைரல் ஆச்சு, நிறைய வீடியோஸ் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியில இருக்கவங்களும் சரி, யாரா இருந்தாலும் டெய்லியோ மந்த்லியோ உங்களுக்கு பண்ண முடியும். சரி, ஒரு 6 months 1 year கழிச்சு இது கொஞ்சம் கொஞ்சமான ப்ராசஸ், எடுத்தோடனே உங்களால பெரிய அமௌண்ட் சேர்க்க முடியாது. அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ண பிறகு அடுத்து நீங்க பண்ண வேண்டியது டெய்லி எஸ்ஐபி. மாசத்துக்கு மினிமம் 100 ரூபாயிலிருந்து முதலீடு பண்ண முடியும். அதை நீங்க பேரலா கூட ஸ்டார்ட் பண்ணலாம். மாசம் 100 ரூபான்றது மிகப்பெரிய அமௌண்ட்டே கிடையாது. நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா, சுந்தரம் சர்வீசஸ் ஃபண்ட் எதுவாக இருந்தாலும், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கிட்டாலும் மந்த்லி 100 ருபீஸ்ல இருந்து பண்ண முடியும். அது பேரலா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்க இன்கமும் நீங்க செகண்ட் அக்கௌண்ட்லயும் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்க எம்எஃப் எஸ்ஐபியும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா உங்க சேவிங்ஸ்ன்ற ஹேபிட் உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். கடன் இருக்கு அப்படின்னா அதை க்ளோஸ் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி, எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அது யார்கிட்டயாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாத லோன் கிடைக்கும்னா அவங்க கிட்ட, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட, இல்லைன்னா இன்லாஸ் கிட்ட, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு முதல்ல கடனை, இன்ட்ரெஸ்டோட இருக்க கடனை அடைச்சிட்டு மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிங்க. செகண்ட் ஸ்ட்ராட்டஜி இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி. அது நீங்க போய் ட்ரேட் பண்றேன், கடன் வாங்கி ட்ரேட் பண்ணி அதையும் அடைச்சிட்டு பண்றேன் அப்படின்னு வாய்ப்பு இல்லாத, சாத்தியம் இல்லாத ஒன்னெல்லாம் யோசிக்க வேண்டாம். நிறைய இந்த ரம்மி சர்க்கிள், ஆன்லைன்ல ட்ரேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களும் ஈடுபடாம நீங்க பண்ண வேண்டிய ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இதுதான். செகண்ட், நீங்க இன்கம் க்ரோ பண்ற ஸ்ட்ராட்டஜின்னு பேசணும் இல்லையா? ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒரு சிம்பிள் விஷயம் இதுதான். அதாவது உங்க ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம். நீங்க ஏதோ ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னும் போது அங்க ஏஐ இருக்கா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த சாட் ஜிபிடின்றது உங்க மொபைல் ஆப்லேயே கிடைக்கும். எல்லா மொபைல்லையும் அதை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஃப்ரீயாவே எல்லா சர்வீஸும் உங்களால எடுத்துக்க முடியும். ஸோ நீங்க என்ன கத்துக்கலாம், உங்க சர்வீஸ் உங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா தேடி பாருங்க. அந்த ஸ்கில் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா
உங்க லைஃப்ல என்ன பண்ண முடியும்னு பாருங்க. ரீசெண்டா ஒரு மூவிலையும் பாத்தீங்கன்னா, அவரு மட்டும் நான் வந்து இதை புது டெக்னிக்ல இதை பண்ணலாம்னு சொல்லுவாரு, ஒத்துக்க மாட்டாங்க. குடும்பஸ்தன் படத்துல ஃபைனலா அந்த ஒரு இன்கம் இன்க்ரீஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி மூலமா ஆட்டோமேட்டிக்கா அவரை மறுபடியும் கம்பெனில எடுத்துப்பாங்க. அவருக்கு இன்சென்டிவ்ஸ் அதிகமா கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்களும் ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால இன்கம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கூடவே என்ன டிஃப்ரெண்டா பண்ண முடியும், டிஃப்ரெண்டா என்ன கத்துக்க முடியும், அது மூலமா எவ்வளவு இன்கம் இன்க்ரீஸ் பண்ண முடியும், இல்ல உங்க தேவைகள் என்ன, அது எல்லாத்தையும் எழுதி வச்சு அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஆஸ் அ ஃபேமிலி என்ன பண்ண முடியும், நீங்க மட்டும் ஒர்க் பண்றீங்கன்னா ஸ்பௌஸ் ஹெல்ப் பண்ணலாமா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களையும் பொறுமையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ சம்பளம் வந்து இவ்வளவுதான் அப்படின்றது இல்லாம இது வந்து அடுத்த 3 to 5 இயர்ஸ்ல டபுள் ஆகிறதுக்கு நான் என்னென்னலாம் இப்போத்துல இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்க இப்பவே யோசிச்சாகணும். எடுத்த உடனே இந்த சம்பளத்துக்குள்ள அதிகப்படியான மொபைல் வாங்குறது, அதுக்கப்புறமா ஒரு 10-15,000 ருபீஸ் மொபைலோ, அதுக்கப்புறமா அடிக்கடி செலவு பண்றது, பெரிய பைக் வாங்குறது, இந்த மாதிரிலாம் எடுத்த உடனே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பா இஎம்ஐலேயே தான் ஓடிட்டு இருக்கும். ஸோ பைக் வாங்குறத தள்ளி போடலாம், மொபைல் வாங்குறத வந்து 6,000-7,000 ருபீஸ் மொபைல் வாங்கிக்கலாம். அண்ட் தேவைன்னா மட்டுமே நீங்க வந்து ஒரு செலவு பண்ணலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம். நம்ம இன்கம் எவ்வளோதான், இதெல்லாம் தான் பண்ண முடியும், இதை அடுத்த வருஷம் பண்ணலாமா, இல்லை ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு சொல்றீங்களா அப்படின்னு. இன்னொன்று, சில பேர் பசங்கள்லாம் வந்து கேட்ட உடனே வாங்கி தரணும்னு ஆசைப்படுவோம். தப்பே கிடையாது. ஆனால் அவங்க கிட்டேயும் பசங்க கிட்டேயும் நம்ம உண்மையான நிலைமையை எடுத்து சொல்லி இந்த 5 செகண்ட் ரூல் அப்ளை பண்ணி பாருங்கன்னு சொல்லலாம். இது வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை தள்ளி போடும். அதாவது இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கும் போது 5, 4, 3, 2, 1 இந்த 5 கவுண்ட் பண்ணும்போது பொறுமையா, நான் ஸ்பீடா சொல்லிட்டேன், பொறுமையா யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள இந்த பொருள் நான் இப்ப வாங்கலாமா, தள்ளி போடலாமா, இப்பயே வாங்கினா எனக்கு சந்தோஷமா, தள்ளி போட்டா பரவாயில்லையா அப்படின்னு எல்லா கொஸ்டின்ஸும் உங்க மைண்டுக்குள்ள வரும். அப்போ வந்து இந்த பொருளை தள்ளி போடலான்னு மேக்சிமம் பேர் முடிவெடுப்பாங்க. இது டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப வாங்குறத விட 1 மாசம் கழிச்சோ 3 மாசம் கழிச்சோ தள்ளி போடும் போது உங்க பசங்க கிட்ட இந்த எக்ஸாம்ல நீ இவ்வளவு மார்க் எடு, இந்த இந்த ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிடு, இல்ல இந்த வேலையை முடிச்சுடு, இல்ல டெய்லி இந்த ரொட்டீன் ஒர்க் பண்ணு, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி பசங்க கிட்டயும் டிலேட் கிராட்டிஃபிகேஷன்றத சொல்லலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, பொருள் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, லைஃப்ல இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இம்பல்ஸ் பையிங் தான் இப்போ அதிகமாயிடுச்சு. மொபைல் வந்த பிறகு ஒரு பிரியாணி வாங்குறதுல இருந்து ஒரு பொருள் பிளிப்கார்ட், அமேசான்ல வாங்குறது எல்லாமே இம்பல்ஸ் பையிங் தான். அது வாங்கின பிறகு தேவையா இல்லையான்றது நிறைய பேர் யோசிப்போம். பட் அதுக்கு முன்னாடியே உங்களால ஒரு முடிவு எடுக்க முடியும்னா இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் உங்க மைண்டுக்குள்ள உங்க லைஃப்ல இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷனை உங்க பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க நினைச்சத இந்த 30,000 ரூபாய்க்குள்ள சம்பளத்தா இருந்தாலும் சரி, லைஃப் சிம்பிளா பீஸ்ஃபுல்லா போகும். ஸோ இது வந்து ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து உங்க லைஃப்ல எப்படி சேவ் பண்ணலாம்னு பார்த்தோம். அப்புறம் ரெண்டாவது இன்கம் இம்ப்ரூவிங் ஸ்ட்ராட்டஜி அஸ் வெல் அஸ் டிலேட் கிராட்டிஃபிகேஷனை ஆஸ் அ ஃபேமிலி எப்படி ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தோம். சரி, மூணாவது பாயிண்ட் வந்து இவ்வளோ இன்கம் இருக்கு, இவ்வளோதான் இன்கம் இருக்கு, நான் வந்து இவ்வளோ சம்பாரிச்சா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்றேன், இவ்வளோ சம்பாரிச்சா ஒரு ஆர்டி போடுறேன் அப்படின்னு யோசிக்காம ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, ஒரு 2,000 ருபீஸ் எஸ்ஐபி உங்க பசங்க பையனோ பொண்ணோ பிறந்த உடனே 18 வருஷத்துக்கு நீங்க பே பண்றீங்க அப்படின்னா ஈஸியா 20 லட்சம் ரூபாய் சேர்ந்துடும். இப்போ ஆரம்பிச்சு அடுத்த 20 வருஷத்துக்குள்ள, அடுத்த 18 வருஷத்துக்குள்ள இந்த அமௌண்ட் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு காலேஜ், ஒரு நார்மலான ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோ ஒரு நல்ல காலேஜ் படிக்கிறதுக்கு தாராளமா போதும். இதுவே இன்ஜினியரிங் இருந்தா கண்டிப்பா லோன் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு, இப்போத்துல இருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்னொரு எஸ்ஐபி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது மூலமா உங்க பசங்களோட இன்ஜினியரிங் கனவோ இல்ல படிப்புக்கான கனவோ, ஹையர் எஜுகேஷன் கண்டிப்பா உங்களால நிறைவேற்ற முடியும். சரி, இப்போ எனக்கு இதெல்லாம் ஓகே, என்னோட ரிட்டையர்மெண்ட் என்ன பண்றது, இப்போ வாங்குற சம்பளம் ரொம்ப கம்மி அப்படின்னு யோசிக்கும் போது 30 வயசுல அதே 2,000 ரூபாய் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த 30 வருஷத்துல இதே அமௌண்ட் டாப் அப்போட 10% டாப் அப் வருஷம். அதாவது 2,000 ரூபாய் இந்த வருஷம்னா 12 மாசத்துக்கு போகும். 13வது மாசத்துல இருந்து 24 மாசம் பாத்தீங்கன்னா 2,200 ரூபாய். அதுக்கு அடுத்த 25வது மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா 2,200ல இருந்து 10%. ஸோ அதிகமா 10% போக போக இந்த பணம் 30 வருஷத்துல கிட்டத்தட்ட 2,50 கோடியா உங்க அக்கௌண்ட்ல சேர்ந்துருக்கும். சரி, ஒரு 30 வயசுல ஆரம்பிக்கும் போது 60 வயசுல பாத்தீங்கன்னா 2,50 கோடின்றது பெரிய அமௌண்ட். நம்ம வாங்குற சம்பளத்துக்கு கோடி கணக்குல சேர்க்க முடியுமான்னு யோசிக்கும் போது, ஆனா சிம்பிளா இந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் சேர்க்க முடியும். வீடு வாங்கி அல்ல பைக் வாங்கி கார் வாங்கி லோன்ல மாட்டி லைஃப் ஃபுல்லா லோன்ற சைக்கிள்ல வாழறதுக்கு பதில் கொஞ்சம் கொஞ்சமா பிளான் பண்ணுங்க. உங்க லைஃப்ல முக்கியமானது இது பசங்களோட படிப்பு, பசங்களோட கல்யாணம், அது நிறைவேற்றிடலாம். உங்க ரிட்டையர்மெண்ட், லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் வேணும், அதுவும் நிறைவேற்றிடலாம்.
அதுக்கப்புறம் பிளான் பண்ணி வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 35-40 வயசுல ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த 10 வருஷத்துல உங்களால வீடு வாங்க முடியும். விலைவாசி ஏறிட்டே தான் இருக்கும், வீடு விலை ஏறிட்டே தான் இருக்கும். பட் உங்க சம்பளம் ஏறும்போது தான் உங்க எல்லா எல்லா கனவையும் நிறைவேற்ற முடியும். ஸோ அத்தனைக்கும் ஆசைப்படலாம், எழுதி வைங்க, ஒன்று வேணா நிறைவேற்றலாம். இப்போ இருக்கிற சம்பளத்துல இப்போ இருக்கிற ஏஜ்ல உங்களால என்ன பண்ண முடியுமோ ஒரு கிளாரிட்டி இருந்தா மட்டும்தான் அடுத்த 5 இயர்ஸ்ல உங்க இன்கம் டபுள் பண்ணிட்டு அப்புறமா என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பண்ண முடியும். சரி, 30,000 ருபீஸ் சம்பளம் பத்துமானா? இப்போ இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ எழுதுங்க. உங்க லைஃப்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, இந்த சம்பளத்துல என்னால பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இன்னொரு முக்கியமான வில்லன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இந்த சம்பளத்துக்குள்ள வாழ்க்கை நடத்துறது கஷ்டம்னு சொல்றவங்களும் சரி சொல்றது இன்ஃப்ளேஷன். விலைவாசி ஏறிக்கிட்டே போதே நான் என்ன பண்றது? அதுக்கான சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, நீங்க வந்து மாசம் மாசம் இல்ல வாரம் இல்ல டெய்லி வந்து பக்கத்துல இருக்க கடையில போனீங்கன்னா, அவரு ரீட்டைல்ல விற்கிறவர், அவரு வந்து அவருக்கு லாபத்தை பார்த்து தான் விற்பாரு. நீங்க ஒரு 15 நாளைக்கான பொருள் சாமானோ இல்ல ஒரு மாசத்துக்கான சாமானோ ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு அப்பப்போ தேவைப்படுறது மட்டும் பக்கத்துல இருக்க ரீட்டைல் ஸ்டோர்ல வாங்குனீங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி காய்கறியா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், நீங்க ஒரு வாரத்துக்கும் 4 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பக்கத்துல இருக்க பெரிய சூப்பர் மார்க்கெட், அதாவது ஹோல்சேல்ல கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி இடத்துல வாங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு விலை கம்மியாகவும் கிடைக்கும். உங்களால ஸ்டோர் பண்ணி பண்ண முடியும்னா நல்லாவும் உங்களுக்கு பட்ஜெட்லயும் அடங்கும். ஸோ பட்ஜெட்ல என்னென்னலாம் பண்ண முடியுன்றது ஆஸ் அ ஃபேமிலி யோசிச்சு தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, அதே மாதிரி வீக்கெண்ட் செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது மந்த்லி ஒன்ஸோ மந்த்லி ட்வைஸ் பேஸ்ட் ஆன் உங்க ஃபேமிலியோட பட்ஜெட்டை பேஸ் பண்ணியோ, இல்லைன்னா ஒரு முக்கியமான தருணம் வருது அப்படின்னா, பர்த்டே, ஆனிவர்சரி வருதுன்னா அப்போ செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியோ, இல்ல இயர்லி ஒன்ஸ் ஒரு ஹாலிடே பிளான் போகணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ பணம் சம்பாதிக்கிறது ஹாப்பியா இருக்கணும். பட் ஆனால் லோன் வாங்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு பதில் இந்த சம்பளத்துக்குள்ள என் லைஃபை எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்றத யோசிங்க. கண்டிப்பா இந்த இன்கம்ல இருந்து அதிகப்படியான இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றதையும் கண்டிப்பா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் இந்த லைஃப்ல உங்களுக்கு நினைச்சது எல்லாத்தையும் சாதிக்க முடியும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கஷ்டத்துல இருக்கேன், இல்லைன்னா பணத்தை தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்டே ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் அவங்க லைஃப்க்கு என்னென்னலாம் பண்ணலான்றது ஒரு ஹிண்ட் கிடைச்சா அவரும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ do share, subscribe and follow me for more such videos. Thank you.